வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் எப்பவுமே ஒரு விறுவிறுப்பான செஸ் கேம் மாதிரி தான் இல்லையா? ஒவ்வொரு கட்சியும் ரொம்பவும் கவனமா யோசிச்சு யோசிச்சு காய்களை நகர்த்துறாங்க. இந்த ஆட்டத்துல இப்போ என்னென்ன முக்கிய நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான வியூகங்கள் இருக்குன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, அப்போ நேரடியா விஷயத்துக்கு வந்துடுவோம். தமிழ்நாட்டோட இந்த ஹை ஸ்டேக்ஸ் அரசியல் ஆட்டத்துல வின்னிங் மூவ் எதுவா இருக்க போகுது? யார் ஜெயிக்க போறாங்க? வாங்க இந்த கேள்விக்கான பதில ஒன்னா சேர்ந்து தேடலாம். முதல்ல இந்த ஆட்டத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி கூட்டணி கணக்குகள். இங்கதான் அசல் ட்விஸ்டே இருக்கு. பழைய ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பக்கம், புதுசா வர்ற ஆஃபர் இன்னொரு பக்கம். இது எப்படி மொத்த கேமையும் தலைகீழா மாத்துதுன்னு பாப்போம். திமுக காங்கிரஸ் கூட்டணியே எடுத்துக்காங்க. பல வருஷமா பல எலெக்ஷன்ல ஒன்னா நின்னு ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இப்போ என்னடான்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்ச இந்த கூட்டணியில லேசா விரிசல் விட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்னதான் பிரச்சனை அவங்களுக்குள்ள? இங்கதான் கேம் சூடு பிடிக்குது. ஒரு பக்கம் திமுக கூட சீட் ஷேரிங்ல ஒரே இழுபறி, இதுவே பெரிய தலைவலி. இன்னொரு பக்கம் பாருங்க, நடிகர் விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்திருக்காரு. இது காங்கிரஸ்க்கு ஒரு புது தெம்பு கொடுத்திருக்கு. சொல்லப்போனா திமுக கிட்ட பேரம் பேச ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கிடைச்ச மாதிரி. இப்ப அவங்க முன்னாடி ரெண்டு ஆப்ஷன், பழைய நட்பா இல்ல இந்த புது சான்ஸா? ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு கட்டம் இது. சரி, இப்போ அதிமுக பக்கம் வருவோம். அவங்களோட கேம் பிளான் என்ன? அவங்க வேற எதையும் யோசிக்கல, நேரடியா தங்களோட முக்கிய எதிரியான திமுக மேல ஒரு அதிரடி தாக்குதல ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆளும் திமுகவை டார்கெட் பண்ணி ஒரு பயங்கர ஃபோக்கஸ்ட் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட டார்கெட் என்னங்கிறதுல எந்த குழப்பமும் இல்ல, ரொம்ப கிளியரா இருக்காரு. அவங்களோட தாக்குதலோட சென்ட்ரல் பாயிண்டே இதுதான். திமுகவோட குடும்ப ஆட்சிக்கு ஒரு எண்டு கார்டு போடணும். இந்த ஒரே ஒரு லைன் அதிமுகவோட மொத்த ஸ்ட்ராட்டஜியும் படம் போட்டு காட்டுது இல்லையா? ஓகே, அடுத்தது பாஜக. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி மத்த கட்சிகள் மாதிரி இல்ல. ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரூட்ல போறாங்க. அவங்க ஒரு புதுவிதமான பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாப்போமா? அதுதான் கல்ச்சுரல் அவுட்ரீச். அதாவது கலாச்சாரம், மதம் சார்ந்த விஷயங்களை வச்சு மக்களோட கனெக்ட் ஆக பாக்குறது. இது நேரடியா அரசியல் பேசுறதை விட அவங்களோட உணர்வுகளோட ஒத்து போற ஒரு டெக்னிக். சரி, இப்போ எல்லா பீஸும் செஸ் போர்ட்ல இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஒரு இழுபறி, அதிமுகவோட நேரடி அட்டாக், பாஜகவோட இந்த கல்ச்சுரல் கேம். இப்ப சொல்லுங்க, அடுத்து என்ன நடக்க போகுது? இந்த ஆட்டத்தோட ஃபைனல் ரவுண்ட் எப்படி இருக்க போகுது? நம்ம மனசுல இப்போ சில பெரிய கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. முதல்ல, திமுக காங்கிரஸ் கூட்டணி நிஜமாவே தாக்கு பிடிக்குமா இல்ல பிரிஞ்சுடுமா? ரெண்டாவது, அதிமுக சொல்ற இந்த குடும்ப அரசியல் எதிர்ப்பு முழக்கம் மக்கள் கிட்ட ஒர்க் அவுட் ஆகுமா? அடுத்ததா, பாஜகவோட இந்த கல்ச்சுரல் கார்டு தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு எடுபடும்? அப்புறம் எல்லாரும் எதிர்பார்க்கற மாதிரி நடிகர் விஜயோட கட்சி இந்த எலெக்ஷன்ல ஒரு கிங் மேக்கரா மாறுமா? பாருங்க, இந்த கேள்விகள்ல தான் தமிழ்நாட்டோட அடுத்த சில வருஷ அரசியல் அடங்கியிருக்கு. கூட்டணிகள் மாறிக்கிட்டே இருக்கு, ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்னோட ஒன்னு மோதுது. இந்த பரபரப்பான கட்டத்துல தமிழ்நாட்டோட அடுத்த சாப்டரை எழுத போறது யாரு? இந்த கேள்விக்கான பதில் வேறு யார்கிட்டயும் இல்ல, நம்ம கிட்ட, அதாவது மக்கள் கிட்ட தான் இருக்கு. என்ன சொல்றீங்க?